மக்கா, உங்களுக்கெல்லாம் சுர்ஜித்துங்கிற பேரு ஞாபகம் இருக்கா? போர்வெல்ல விழுந்து இறந்து போனாரே அந்த குழந்தை, பல வருஷம் ஆனாலும் ஞாபகம் இருக்குல்ல? ரோஹித் ஞாபகம் இருக்கா? நேத்து பள்ளிக்கூட சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்த பையன் பேரு ஞாபகம் இல்லைல்ல? எந்த ஊடக உடன்பிறப்பும் அதை பற்றி பேசவே இல்லை, பேசவும் மாட்டாங்க. ஆனால் ஜனங்க கொதிச்சு போய் தான் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு பாடம் நிச்சயம் புகட்டுவாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில ஒரு அரசு பள்ளியோட சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கிறாருங்க. கொடுமை என்னன்னா, ஒரு 5-6 நாள் முன்னாடி தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு திமுக எம்எல்ஏ ஆய்வு பண்ண வந்தாராமா. அவர் ஆய்வு பண்ண லட்சணத்தை நீங்களே பாருங்க. முதலமைச்சர் யாரு? தைரியமா சொல்லு. சரி, துணை முதலமைச்சர் பேர் என்ன சொல்ல? கைத்தட்டு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேர் என்ன சொல்ல? கைத்தட்டு. பாத்தீங்களா, தமிழ்நாட்டின் துணை முதல்வர் யாரு, அவரோட ரசிகர் மன்ற தலைவர் யாருன்னு கருணாநிதி குடும்பத்தை விளம்பரப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த ஸ்கூல்ல என்ன பிரச்சனை இருக்கு? கட்டடம் நல்லா இருக்கா? தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்கா? டீச்சர் நல்லா பாடம் நடத்துறாங்களான்னு கேட்கல. கேட்டிருந்தா சுவர் இடிய போறது தெரிஞ்சிருந்திருக்கும். சரி, கேட்கல. போனவர் அந்த சுவத்தையெல்லாம் பார்க்கலையாப்பா? அப்படி என்னதான் ஆய்வு பண்ணாரு? இதுல அந்த சுவரை ரிப்பேர் பண்ண 8 லட்சம் நிதி வேற ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு உசுறு போயிருச்சே. அதிமுக ஆட்சியில அப்பா வெட்டின போர்வெல் குழியில குழந்தை விழுந்ததுக்கு நாள் பூரா ஒப்பாரி வச்ச ஊடக உடன்பிறப்புகள் இப்ப கப் சிப்புன்னு இருக்கிறாங்க. நீங்க கப் சிப்புன்னு இருந்தா ஜனங்க விட்டுருவாங்களா? இன்னைக்கு ஆறுதல் சொல்ல போன அமைச்சரை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் முதல் சம்பவம் இல்லைங்க. அரசு பள்ளிகளை சீரமைக்காம ஏழை எளிய மாணவர்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்கிற இந்த தீய சக்தி கும்பலுக்கு முடிவுரை எழுதுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. பாத்துக்குங்க, மாணவர்களின் நலன் காக்கும் அதிமுக ஆட்சி கூடிய சீக்கிரமே வரத்தான் போகுது.